வந்திருக்கும் முக்கிய செய்தி. அமர்வாரா தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஹிமிர்பூர் தொகுதியிலும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. 13 தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் பாஜக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். வணக்கம் சுசித்ரா. இன்று 13 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றிருக்கு. இதுல பெரும்பாலான தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. 2 தொகுதிகளில் மட்டும் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் தற்போது பாஜக வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய அமர்வாரா தொகுதியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவுடைய கடுமையான போட்டி நிலவி வந்த நிலையில் தற்பொழுது பாஜகவினுடைய வேட்பாளர் அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார். மிக முக்கியமாக காங்கிரசுடைய திரேந்திர ஷா சுமார் 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்பொழுது பாஜகவினுடைய கமலேஷ் பிரதாப் என்ற பாஜகவினுடைய வேட்பாளரிடம் தற்பொழுது தோல்வியடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 13 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 2 தொகுதிகள் இமாச்சல பிரதேசனுடைய ஹமீர்பூர் தொகுதி, அது மட்டுமல்லாமல் மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய அமர்வாரா தொகுதி ஆகிய 2 தொகுதியில் பாஜகவுடைய வெற்றியானது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தினுடைய ஒரு தொகுதியில் இன்னும் அதிகாரப்பூர்வ முடிவுகளானது இன்னும் வெளியிடப்படாத நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜகவுடைய கடுமையான போட்டி என்பது அந்த தொகுதியிலும் நிலை வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.